அன்பு நேயர்களே, வணக்கம். ஸ்டார் அங் சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவிலே பாகிஸ்தான் தன்னுடைய நிலத்தை இழந்து காணாமல் போகக்கூடிய அந்த நிகழ்வுகளை கிரகங்கள், பிளானட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் எப்படி அமைக்கின்றன, இதற்கு முன்பு வரலாற்றிலே 1968 இதே ஏப்ரல் மாதங்களில் எப்படி அது நினைத்தது ஒன்று, பாகிஸ்தான் நினைத்தது ஒன்று, கிடைத்தது ஒன்று என்று இருந்தது. அந்த விஷயத்தை பற்றியும் இப்போது ஏப்ரல் 22, 2025 நிகழ்ந்த சம்பவம், அது பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவி இந்திய மண்ணில் பால்காமில உல்லாசமாக சுற்றுலா செய்து கொண்டிருந்த, தங்களுடைய ஓய்வு நேரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த மக்களை 26 பேருக்கு இன்னல்களை, மீண்டு வர முடியாத துக்கத்தையும் துயரத்தையும் தந்த அந்த நிகழ்வை பற்றியும், இது இரண்டிற்கும் தொடர்பு. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானினுடைய அந்த பிறவி ஜாதகம் என்று சொல்வது என்பது சுதந்திர தினத்தின் அடிப்படையில அந்த நாளில் உள்ள கோல் நிலை. இந்தியாவினுடைய அதே போல் இந்தியா ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம் பெற்றது. அப்போது இருந்த நிலை, அவற்றை வைத்து எப்படி கிரகங்கள் தரக்கூடிய அந்த நிகழ்வுகள் அமைகிறது என்று இந்த உலக வரலாற்றில வேர்ல்ட் அஸ்ட்ராலஜி என்று சொல்வார்கள், இதனை பொலிட்டிக்கல் அஸ்ட்ராலஜி என்று கூட சொல்லலாம். அதை பற்றி சற்று விவரமாக இந்த பதிவிலே காண்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய முழு ஆதரவு என்பது தேவை. முழுவதுமாக கேட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள். இந்த வரைபடத்திலே நீங்கள் காண்பது என்பது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில இருக்கக்கூடிய பால்காம் அந்த பகுதி. இந்த பால்காம் பகுதியை சுற்றி ரம்யமான சுற்றுலா தலங்கள் இருக்கிறது. இந்தியாவிலே சுவிட்சர்லாண்டை மிஞ்சிய அழகு. கால்ஃப் கோஸ்ட் பால்காம், லிடர் வேலி பால்காம், மாமல்லேஸ்வர் டெம்பிள் அந்த கோயில் பால்காம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, பைசரன் வேலி பால்காம், லவ் பால்காம் வியூ பாயிண்ட் என்று பல சுற்றுலா தலங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சொஹைல் ஹோம்ஸ்டே என்ற அந்த அற்புதமான தங்கும் இடமும் அந்த விடுதிகளும் அங்கு இருக்கிறது. இந்த இடத்துல 22 ஏப்ரல் 2025 எல்லையை தாண்டி ஊடுருவி வந்து தீவிரவாதத்தை நிகழ்த்தி, அதிலும் ஒரு சதித்திட்டத்தோடு மத விஷயங்களிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே நடந்த அந்த கொடூர தாக்குதல், உடனடியாக பாரத பிரதமர் தன்னுடைய சவுதி அரேபியா பயணத்தை முடித்துக் கொண்டு வேகமாக இந்தியாவிற்கு திரும்பினார். இந்தியாவிற்கு திரும்பியவுடன் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மற்றும் கேபினட் கமிட்டி ஆன் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் என்று இந்த கூட்டங்களின் மூலமாக முக்கிய முடிவுகளை எடுத்து இந்தியாவின் இறையாண்மையை காப்பதற்காக சில முடிவுகளை எடுத்திருப்பதாக செய்திகள் இந்தியர்களுக்கு கிடைத்ததோ இல்லையோ, பாகிஸ்தான் நள்ளிரவிலே பதறி ஏதோ இந்தியா தாக்கப் போகிறது சில மணி நேரங்களிலே என்று செய்தியெல்லாம் வெளியிட்டிருந்தது. இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மந்திரியை வைத்து, பாகிஸ்தானுடைய மந்திரியின் மூலமாக. இந்த நிகழ்வில் இப்போது நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், 1968 ஏப்ரலில் அந்த போர் முடிந்து ஒரு இன்டர்நேஷனல் கமிட்டி ஒன்று வைக்கப்பட்டது. அந்த இன்டர்நேஷனல் கமிட்டி என்பது இந்தியா பாகிஸ்தான் வெஸ்டர்ன் பவுண்டரி, அதற்காக ரான் ஆஃப் கட்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் என்று அந்த கமிட்டியில இது ஐநா சபையினுடைய அமைப்பிற்கு கீழ் விசாரணைகள் எல்லாம் நடந்து அந்த 1968 அது கேட்டது 3500 சதுர கிலோமீட்டர் எங்களுக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடியது பாகிஸ்தான். ஆனால் இந்த ஐநா சபையினுடைய தீர்மானம் அது முறையற்றது என்று, இந்தியாவிற்கு கொடுக்க வேண்டியது அதிகம், இந்தியாவிலிருந்து நீங்கள் பெற்ற விஷயங்களை திரும்பி தர வேண்டியது இருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி, அது கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கத்திற்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்டாக இருக்கும். அதுல பல நிலைகளில் பல விஷயங்கள் விவரிக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் கூட சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால்,
பாகிஸ்தானிற்கு 301 ஸ்கொயர் கிலோமீட்டரை மட்டுமே தந்து பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த காலகட்டம் என்பது இப்போது கிரகநிலைகள் எப்படி இருக்கிறதோ அதே போன்ற கிரகநிலைகள் தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதாவது சனி பகவான் மற்றும் சுக்கிரன் இணைவு, ராகு பகவானும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. சனி ராகு சுக்கிரன் இணைவு. இந்த ராகுவும் சனியும் இணைந்திருந்தாலே அதற்கு ஷபித் தோஷம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ஷபித் என்றால் சபிக்கப்பட்ட அல்லது ஒரு சாப நிலை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிடும் கவனமாக இல்லை என்றால். பேராசை கொள்ளும் போதோ அல்லது தேவையற்ற இது போன்ற போர் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதெல்லாம் நஷ்டத்தை தந்துவிடும். கர்ம வினை பயனை அதனுடைய நல்ல பயன் அல்ல, தீய பயன்களை தந்துவிடும் என்று வேத ஜோதிடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுக்கத்தோடு இல்லாமல் இருந்தாலும் சிக்கல், நெறிமுறைகளை தாண்டினாலும் சிக்கல். ஏனென்றால் ராகு ஒரு பிரமையை தந்து விடுவார். நம்மிடம் இருக்கக்கூடிய ஆற்றலின் மூலமாக வெற்றி பெற்று விடலாம், சூழ்ச்சி வெற்றி பெற்று விடலாம், நமக்கு ஆதரவு இருக்கிறது, அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளின் ஆதரவு இருக்கிறது, வெற்றி பெறலாம் என்று பாகிஸ்தான் பல யோசனைகளை வைத்து திடீரென்று ஏதேனும் ஒரு சம்பவங்களை நிகழ்த்தும். இதனால் இரண்டு நாடுகளிலுமே ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் உருவாகும். இதனால் மக்களுக்கும் கூட பாதிப்பு ஏற்படும். இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு பிறக்கும் போதே இருக்கக்கூடிய நிலைகள் சிக்கலை தருவதாக இருக்கிறது என்ற பதிவை தந்திருக்கின்றேன். பிசாஸ் யோகம் என்ற பதிவையும் நான் தந்திருக்கின்றேன். டிஸ்கிரிப்ஷன் மற்றும் லிங்கிலே அவற்றினுடைய தகவல்களை தருகின்றேன். பார்க்காதவர்கள் சென்று பார்க்கலாம். இந்த பிரச்சனைக்கு பின்பாகவும் அடங்காமல் குப்வாரா, பாரமுல்லா, பூஞ்ச், ரஜௌரி, அக்னூர், பர்க்வால் இந்த இடங்களில இந்த 22 ஏப்ரலை தொடர்ந்து நேற்று இரவு வரை ஏதாவது ஒரு ஊடுருவல் சம்பவம் அல்லது சிறிய வெடிபொருட்கள், அதாவது சிறு சிறு வெடி உபகரணங்களை எல்லாம் கொண்டு தாக்குதல்களை அல்லது ஏதோ ஒரு தொல்லையை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது பாகிஸ்தான் அந்த எல்லை லைன் ஆஃப் கண்ட்ரோல். அதனால் இந்தியா இந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி போர்ப்படைக்கு ஃப்ரீ ஹேண்ட், ஆர்ம்டு போர்சஸ் ஆர் கிவன் ஃப்ரீ ஹேண்ட். நீங்கள் எதை நினைத்து எப்படி நடத்தி வெற்றியை பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படி செயல்படுங்கள் என்று பாரத பிரதமர் முப்படைகளுக்கும் அறிவுரை சொல்லி 1968 ஏப்ரல் சமயத்திலும் அந்த ஷபித் தோஷம் மற்றும் தபஸ்வி யோகம் என்பது இந்த ஃபவுண்டிங் சார்ட் ஆஃப் பாகிஸ்தானிற்கு மிதுன ராசி அமைகிறது. இந்த மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்திலே 1968 இந்த ஷபித் தோஷம் இதெல்லாம் அமைந்திருந்தது. இது என்ன செய்யும் என்றால் தன்னுடைய கையிருப்பை குறைத்து விடக்கூடிய அமைப்பை தரும். மனிதராக தனி மனிதராக இருந்தால் பணம் கையிருப்பு குறையும். நாடாக இருக்கும் போது அவருடைய பொருளாதார நிலையிலே பிரச்சனை. ஏற்கனவே அப்படித்தான் பிரச்சனை. பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை போன்று உலக வங்கியிலே சென்று கடன் வாங்கி நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அது மட்டுமில்லாமல் அண்டை நாடுகளோடு நட்புறவதற்கு பதிலாக ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி மீண்டும் பிரச்சனைக்குள் சிக்கி இருக்கக்கூடிய இந்த வேலை ஏப்ரல் 22 1968 நிகழ்வை போலவே அந்த கிரக அமைப்புகளை போலவே ஏப்ரல் 22 2025 தபஸ்வி யோகமும் இந்த ஷபித் தோஷமும் அமைந்திருக்கக்கூடிய நேரத்துல பாகிஸ்தான் பிரச்சனைகளில ஈடுபட்டு இருக்கிறது. சரி, இந்த பிரச்சனைகள் எப்படி விஸ்வரூபம் எடுக்கும் என்று பார்த்தால் இந்தியாவினுடைய பாரத பிரதமராக இருப்பவர்களுடைய ஜாதகத்தை பொருத்தி பார்க்கும் போது சில நாட்களில நிச்சயமாக ஒரு எதிர்வினை என்பது ஒரு சம்பவத்தை நிகழ்த்தும் என்பதை காட்டுகிறது. அதை பற்றியும் சுருக்கமாக சொல்கின்றேன். இந்தியாவினுடைய ஃபவுண்டிங் சார்ட்டிலும் இதே கிரகநிலைகள் இருக்கும். ஆனால் ராசி கடகத்தில இருக்கிறது. ஆகையினால் இப்போது இருக்கக்கூடிய அந்த அஷ்டமச்சனி விலகக்கூடிய நேரத்துல ஒரு சிறிய கஷ்டம். ஆனால் மீண்டு ஒரு பதிலடி தாக்குதலை தரக்கூடிய நிலை இருந்தாலும் கூட மற்ற நாடுகள் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா இந்தியாவிற்கு பதற்றத்தை குறை என்று தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில, ஆனால் பொது ஜாதகம் இந்த இரண்டு பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவினுடைய ஜாதகங்களை பிறவி ஜாதகம் என்று எடுக்கும் போது இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி முறை உருவான நாளைத்தான் நான் எடுத்திருக்கின்றேன். ஆகஸ்ட் 14 1947 பாகிஸ்தானிற்கும்
ஆகஸ்ட் 15 இந்தியாவிற்கும். அதனால் இந்தியாவிற்கு தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனையை பாகிஸ்தான் தரதான் செய்யும். இருந்தாலும் இப்போது நிகழக்கூடிய இந்த ராகு மற்றும் சனி இணைந்து கேதுவோடு தொடர்புடைய இந்த நிலைகளிலிருந்து பார்க்கும்போது இந்த தபஸ்வி யோகம் மற்றும் ஷபித் யோகம் அல்லது தோஷம் இவற்றை பார்க்கும்போது நிச்சயமாக எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய பதிலடியை இந்த செவ்வாயினுடைய அந்தரம் உருவாகும் போது, அதாவது 17 மே 2025 முதல் 19/7/2025 ஒரு தாக்குதல் நிகழ்வதற்கான, அதாவது பாகிஸ்தான் மீது தாக்குதல் நிகழ்வதற்கான அதிகப்படியான வாய்ப்பும், அதை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் நிகழ்வதற்கான வாய்ப்பு என்பது 19/7/2025 துவங்கி 21/12/2025 வரை இந்த வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின்பும் பதற்றம் குறையுமா என்றால் சிறு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆர்ம்டு போர்சஸுக்கு, அதாவது இந்தியாவினுடைய இராணுவத்திற்கு இப்போது எல்லையற்ற தாக்குதல்கள் வேண்டுமானாலும் செய்வதற்கோ அல்லது எதை நிர்ணயித்து செய்ய வேண்டும் என்று செய்யலாம் என்ற அதிகாரத்தை தந்திருப்பதாக செய்திகள் கசிகிறது. 1968 அது கேட்ட 3500 சதுர கிலோமீட்டருக்கு 3010 அல்லது 3001 தான் என்று ஐநா தந்ததோ அதே போன்று இப்போது பல துண்டுகளாக பிரிவதற்கு, பாகிஸ்தான் பல துண்டுகளாக பிரிந்து சிதறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய காலங்களில் நிச்சயம் காட்டுகிறது. ஏனென்றால் த பிளானட்ஸ் ரிவெஞ்ச். ஆகையினால் கவனத்தோடு இருப்பது என்பது பாகிஸ்தானிற்கு மிக முக்கியம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவியுங்கள். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.